வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்திலே ஒலித்த ஒரு ஒப்பற்ற பாடல்தான் கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் விவசாயத்திற்கு முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கு முன்னுரிமையும் கொடுத்தார் என்று சொன்னால் அது தொடர்பாக சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த காணொலியை பதிவிட்டிருக்கின்றேன். கூலி உயர்வு கேட்ட அத்தான் குண்டடிப்பட்டு சத்தான் என்றெல்லாம் வசனம் எழுதியவர்கள் ஆட்சியில் யூனிட்டுக்கு 1 நயா பைசா குறைக்க சொல்லி போராடிய விவசாயிகளை எல்லாம் துப்பாக்கிச்சூடு நடத்தி சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் பல விவசாயிகள் குண்டடிபட்டு உயிர் பலியானார்கள். அங்கே இன்றைக்கும் அவர்களுக்கு சார்பாக நினைவாக அங்கே நினைவுக்கள் உண்டு. அதேபோல் கோவையில் குண்டடிப்பட்டு மாய்ந்தோர் பலர், அவர்களுக்கும் அங்கே நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலம் 1977 ஜூன் மாதம் 30ஆம் நாள் தமிழ்நாட்டிலே துவங்கியது என்று சொன்னால் ஒப்பற்ற ஆட்சி தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில் அதுவரை இருந்த 17 லட்சம் ஹெக்டேர் நிலம் விளைநிலமாக இருந்தது. 70 லட்சம் ஹெக்டேர் நிலங்களாக விரிவுபடுத்தப்பட்டு இங்கே மகத்தான விளைச்சல் விளைநிலங்கள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே தான். அதேபோல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில். நம்முடைய விவசாயிகள், சிறு விவசாயிகள், 3 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். விளைச்சல் இல்லாத காலங்களில் விவசாயிகள் வாங்கிய கடனுக்காக அவருடைய சொத்துக்களை, வீடுகளை ஜப்தி செய்கின்ற நடைமுறை இருந்தது. அதை தடுக்கும் பொருட்டு சட்டம் இயற்றியவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்திய திருநாட்டிலேயே முதல் முறையாக நம் தமிழ்நாட்டில்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் கரும்பு உற்பத்தியிலே தமிழகம் முதலிடம் இந்தியாவிலேயே, நாட்டிலேயே. அதேபோல் நெல் உற்பத்தியிலேயே நாட்டிலேயே நாம் 2ஆம் இடம் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு.